இரண்டாவது புனித மதீனா முனவ்வரா ஹுத்பாவுடைய தலைப்பு புது வருடத்தை நினைத்து நாங்கள் மகிழ்வோம், அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். ஹுத்பா நிகழ்த்திருந்தார் ஹத்தீப் அஹ்மத் பின் அலி அல் ஹுதைஃபி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள். அல்லாஹ்வை புகழ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தி என்பது அல்லாஹ்வுடைய அடியார்களே ஆண்களே பெண்களே, காலங்கள் அவசரமாக செல்வது மூலமாக, வருடங்கள் அவசரமாக கழிவது மூலம் அறிவாளிகளுக்கு அதிலே படிப்பினை இருக்கிறது, புத்திசாலிகளுக்கு அதிலே படிப்பினை இருக்கிறது. முஃமின் எப்போதும் சிந்தனையோடு நடந்து கொள்ள வேண்டும். காலங்கள் செல்ல செல்ல சிந்தனையோடு நடந்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய வருடத்தை சென்ற வருடத்தை வைத்து அவர் ஒப்பிட்டு அவருடைய வாழ்க்கை திருத்தங்களை மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அவருக்கு தெரியும் இன்றைய நாள் நாளைய தினமாக மாறிவிடும், நாளைய தினம் நாளைய மறுதினமாக மாறிவிடும். எனவே சென்ற வருடம் மிக வேகமாக சென்று விட்டது. அடுத்த வருடத்தை நாங்கள் இஸ்லாமிய ஹஜ்ரி கணக்கப்பட 1447 வருடத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். இந்த நாட்களும் வேகமாக சென்றுவிடும். மிக வேகமாக நாட்கள் செல்வதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தாலாவுடைய சுன்னா அப்படித்தான் இருக்கிறது, அமைந்திருக்கிறது அவருடைய வழிமுறை. எப்போதும் ஒரு நிலைமையில் மனிதன் இருக்க மாட்டான், காலங்கள் ஒரு நிலைமை இருக்க மாட்டான், அது மாறிக்கொண்டே இருக்கும். உலக வாழ்க்கை அது 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 பிறண்டு கொண்டே இருக்கும். எப்போதும் ஒரு மனிதனுடைய சந்தோஷம், இன்பம், துன்பம் எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வை சந்திப்பதன் பக்கமே சென்று கொண்டிருக்கின்ற அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மனிதர்கள் நிச்சயம் எங்களின் பக்கம் மீள வேண்டும். சூரா அல்-காஷியா 65வது வசனம். அதே போல் அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடைய ரப்பின் பக்கமே நீ மீண்டு செல்ல வேண்டும். சூரா அல்-அலக் 8வது வசனம். எனவே நாங்கள் இந்த வருடத்தை ஹிஜ்ரி வருடத்தை முடித்துவிட்டு இன்னொரு ஹிஜ்ரி வருடத்தை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நல்ல மேலான எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள், சாதகமான எண்ணங்களை நாங்கள் வளர்த்து இந்த வருடத்தை நாங்கள் கழிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். இந்த வருடத்தை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். நல்ல நீயத்துக்களை, நல்ல சொல்கள், நல்ல விடயங்களை செய்வோம், நல்ல விடயங்களில் ஈடுபடுவோம் என்ற எண்ணங்களை வளர்த்துக் கொள்வோம். அதே நேரத்தில் சென்ற வருடத்தை நாங்கள் அது வருடத்துக்கு பிரியாவிடையை கொடுக்கின்ற போது அல்லாஹு தாலா எங்களுக்கு ஒரு ஹஜ்ஜுடைய வணக்கத்தின் மூலமாக முக்கியமான ஒரு அமலை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்துதான் இந்த வருடத்தை அல்லாஹ் எங்களை விட்டும் அந்த வருடத்தை அல்லாஹ் நகர்த்துகின்றான். அதுக்கு பின்னால் நாங்கள் முஹர்ரமுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இது ஒரு நல்ல வருடத்துக்கு பின்னால் இன்னொரு நல்ல வருடம், ஒரு புது வருடத்துக்கு பின்னால் இன்னொரு புது வருடத்தை, ஒரு பருவ காலத்தை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தந்திருக்கிறான். முஹர்ரம் என்பது அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கிறது சொன்னார்கள். ரமதான் ஒரு மனிதன் பிடிக்க ஒரு நோன்புகளை சிறந்த நோன்பு ரமதானுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய முஹர்ரமுடைய மாதத்துடைய நோன்பு தான் என்று சொன்னார்கள். தொழுகைகள் மிக சிறந்தது ஃபர்தான தொழுகைக்கு பின்னால் இரவில் தொழக்கூடிய தொழுகை தான் என்று சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸ் என்ன சொல்ல வருகிறது, இந்த முஹர்ரமுடைய மாதத்தை நோன்பு பிடிப்பது மிக சிறந்த நஃபிலான வணக்கங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது ரமதானுக்கு பின்னால். அதே போன்று தொழுகைகளில் மிக சிறந்த தொழுகை இரவு நேரத்தில் தொழப்படக்கூடிய தொழுகை என்று இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது என்று சொல்லி துஆ செய்து ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விடைபெற்று சென்று ஹத்தீப் இரண்டாவது பகுதியிலே மிக சுருக்கமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, அல்லாஹ்வுடைய அடியார்களே, எங்களுடைய நாட்டை நோக்கி, இந்த காபாவை நோக்கி மக்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். சாரையாக இந்த ஹஜ்ஜுடைய அமலை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அதுக்கு உதவியாக எங்களுடைய நாட்டு மன்னர்கள், இளவரசர்கள் இருந்திருக்கிறார்கள். வரக்கூடிய ஹாஜிமாருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை பாதுகாப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அந்த அடிப்படையில் நீங்கள் எல்லோரும் இந்த பூமிக்கு வரக்கூடிய வந்த ஆண்கள் பெண்கள் எல்லோரும் இந்த நிஅமத்துக்களுக்கு நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹ்வை புகழ வேண்டும். இந்த 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 இடத்துடைய மகிமையை, கண்ணியத்தை நீங்கள் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை நீங்கள் பின்பற்ற வேண்டும். எங்களுடைய பொறுப்புதாரிகள், எங்களுடைய இளவரசர் மன்னர்களுக்கு நீங்கள் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு இன்னும் இது போன்ற பாக்கியங்களை கொடுக்க வேண்டும் என்று இந்த ஒரு கவிதையை படிக்க, இந்த பூமிக்கு வரக்கூடிய எல்லோருக்கும் நீதம், நியாயம், சந்தோஷம், நிம்மதி கிடைக்கும் என்ற ஒரு கவிதையை படித்துவிட்டு, வரலாற்று நிகழ்வுகள் இந்த பூமி பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய அச்சம் சேர்ந்த ஒரு பூமியாக, நிம்மதியான ஒரு பூமியாக இருக்கிறது என்ற விடயங்களை வரலாற்று சான்றுகள் எங்களுக்கு எடுத்துச் சொல்கின்றன. விரோதிகள் கூட இந்த பூமியுடைய பாதுகாப்பை, நீதியை, நியாயத்தை பேசியிருக்கிறார்கள். எங்களுடைய விரோதிகள் கூட இந்த பூமி பாதுகாப்பான ஈமானுள்ள பூமி என்று சான்று பகிர்ந்திருக்கிறார்கள் என்ற கவிதையை படுத்திவிட்டு நீண்டதொரு துவாவை செய்து ஹத்தீப் அஹ்மத் பின் அலி அல் ஹுதைஃபி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பா விட்டு விடைபெற்று சென்று அடுத்ததாக நேயர்களுக்கு நாங்கள் புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை மொழிபெயர்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் ஒரு இடைவேளை.